ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கூலாம்பட்டியில் இருக்கிற குட்டி கேரளான்னு சொல்லுவாங்க. நீங்கள் சேலம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். சேலத்துக்கும் ஈரோட்டுக்கும் நடுவில் இருக்குது. அது குட்டி கேரளா, ஆலப்புழான்னு சொல்லுவாங்க. செம்மையாக இருக்கும் பிளேஸ். இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்குறோம். இப்போ தான் போயிட்டே இருக்கிறோம். போயிட்டு அங்கே நம்ம எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடெல்லாம் பாரு எவ்வளோ பொம்முன்னு கட்டி வச்சுக்கிறாங்க. வீடு நல்லா இயற்கை அழகை ரசிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டே போகலாம். சுற்றி நல்லா மழை பெய்ஞ்சு நல்லா எல்லாம் பச்சை பசேர்னு இருக்குது. போகிறதுக்கே ஒரு ஜாலியாக இருக்குது. என்ஜாய் பண்ணிக்கிட்டே போகலாம். ஹாய் ப்ரோ, கூலாம்பட்டி நெருங்கிக்கிட்டே இருக்கிறோம். இங்கே பாருங்க, மலை இங்கே வந்து ஒரு பெரிய மலை இருக்கிறதுனால தான் கீழே பெரிய மலை இருக்கிறதுனால தான் வந்து நல்லா கிளைமேட் நல்லா ஜில்லுன்னு இருக்குது. அதனால தான் வந்து இதை வந்து குட்டி கேரளா, ஆலப்புழா அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க போய் பார்ப்போம். நாங்கள் இதில் பக்கத்தில் இருக்கிறோம். நாங்களே இது வரலாம் போகலை, இப்போ தான் போயிட்டு இருக்கிறோம். போய் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம், உங்களுக்கு காட்டுறோம். பாருங்க, நீங்களும் வந்து பாருங்கள், நல்லா இருக்குதுங்கிறாங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம் ஃபேமிலியோட. பார்க்கலாம், போயிட்டே இருக்கிறோம். நல்லா கிளைமேட் பக்காவாக இருக்குல்ல. கிளைமேட் பார்த்தீங்களா? கிளைமேட் பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி தென்னை மரம், செடி கொடின்னு சொல்லிட்டு செம்மையாக இருக்கும் ரோடு. மழை பார்த்தோம்னா எல்லாம் ஒரு சூப்பராக இருக்கும். மழை அப்படி மேகெல்லாம் வந்து அப்படியே மறைச்சிக்கிட்டு இருக்குது. அந்த மழையே பாதி கவர் ஆகிடுச்சு. அந்தளவுக்கு மேகம் இருக்குது. கிளைமேட்டும் பக்காவாக இருக்குது நம்ம போகும்போது. இன்னைக்கு சரி பையனுக்கும் இண்டிபெண்டன்ஸ்ல லீவ் தானே, ஸ்கூல் இல்லை, சரி போயிட்டு வரலாம் போகலாம்னு சொல்லி அதை போயிட்டு வரலாம் சொல்லிக்கிறோம். எப்படி சொல்லிட்டு பார்க்க இன்னும் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் பாருங்க, வீடியோவில் கண்டிப்பாக பாருங்க. சேலம் நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க. நம்ம ஊர் சேலம் தான். அங்கே இருக்க ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் வரும். எப்படி பார்க்கலாமே வந்து எப்படி பார்க்காம இருக்கிறது, அதான் வந்து பார்க்கலாம். எங்கேயோ இருக்கிற வீடியோ போடுறாங்க. நம்ம ஊருக்கு வந்து நம்ம இந்த ஊரில் இருந்துக்கிட்டு ஒரு வீடியோ போடலன்னா எப்படி? அதுக்கு தான் வந்து போடலான்னு சொல்லிட்டு இங்கே வந்துருக்கோம். வாங்க எப்படி இருக்குன்னு சுற்றி பார்க்கலாம். எங்க போறது? பாரு போட்டா பாரு. போட்டோஸ் இல்லையாட்டுக்குல போட்டெல்லாம் கம்பெனி
போட்டிங்லாம் போகலாம். நாங்கள் ரீச் ஆகிட்டோம். போட்டிங்லாம் போகலாம் பார்த்தா போட்லாம் நிறுத்தி வச்சுட்டு இருக்கிறாங்க. என்னன்னு தெரில. போகலான்னு நினச்சி வந்தோம், நிறுத்தி வச்சுட்டாங்க. தண்ணி நிறைய இருக்கிறதுனால நிறுத்திட்டாங்களா, என்ன ரீசன் சொல்லிட்டு தெரியல. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டேம், கொஞ்சம் தூரத்தில் டேம் தெரியுது. இப்போ அங்கே தான் போகலான்னு இருக்கிறோம். போட்டிங் நிறைய பேர் போனாங்க, ஏன்னு தெரியல நிறுத்தி வச்சுட்டாங்க. நம்ம போய் டேம் எப்படி தண்ணி திறந்து விட்றாங்க, அது 16 மதுவில் எப்படி திறந்து விட்றாங்கன்னு பார்க்கலாம். ஆனால் அந்த லொக்கேஷன்லாம் செம்மையாக இருக்குது. இந்த மலைக்கு நடுவில் தண்ணி, அதெல்லாம் சுற்றி சுற்றி பார்த்தோம்னா தண்ணி செம்மையாக இருக்குது. நம்ம போய் இப்போ டேமு 15 16 அணையில் எப்படி திறந்து விட்றாங்க அந்த இதுவும் பார்க்கலாம் வாங்க. நம்பர் 14 நம்பரில் தான் தண்ணி திறந்துட்டுருக்குறாங்க. மற்ற எந்த நம்பர்லேயும் தண்ணி திறந்து விடல. இந்த 14 நம்பரில் தான் நான் தண்ணி திறந்துட்டுருக்குறாங்க. வண்டிலலாம் நிறைய உள்ளே வந்துட்டு போது, கார்லாம் உள்ளே அலோடு இல்லை வருகிறாங்க. உள்ளே பூட்டி வச்சுருக்குறாங்க. நடந்து வரவங்க, பைக்கில் வரவங்க மட்டும் தான் உள்ளே வர முடியும். எவ்வளோ போட்டு இருக்குது. செம்மையாக இருக்குது தண்ணி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கடலாட்டு போய்கிட்டே இருக்குது. எவ்வளோ தூரம் கண்ணு கட்டினதுக்காக தண்ணி போய்கிட்டே இருக்குது. வியூ நல்லா இருக்கு. நம்ம இப்போ நடந்து போயிட்டு அந்த வியூ ரெண்டு பக்கமும் பார்க்குறோம். இது வந்து நம்பர் 12 நம்பர். இந்த நம்பரில் எந்த நம்பர்லேயும் தண்ணி திறந்து விடல. நம்பர் 14. நடந்து போய் பார்க்குற வியூ செம்மையாக இருக்குது. ரெண்டு பக்கம் நடந்து பார்க்குறது அந்த தண்ணி போகிற ஃபோர்ஸ் செம்மையாக இருக்குது. அங்கே பாருங்கள், ஒருத்தவங்க குட்டியாக படகுல மீன் பிடிச்சிட்டு போகிறாங்க பாருங்கள். இத்தனை தண்ணிலையும் மீன் பிடிக்கிறாங்க பாருங்கள். அந்த தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸாக போகுது பார்த்தீங்களா. அவங்க அப்பாவும் பையனும் வேறு வண்டியில் வந்துட்டு இருக்கிறாங்க. நாங்கள் நடந்து எல்லாத்தையும் வியூ காமிச்சு அவங்க 2 பேரும் வண்டியில் வராங்க. அவங்க வண்டியிலே பார்த்துட்டு போகிறாங்க 2 பேரும். குட்டியாக படகுல எவ்வளோ மிதந்துக்கிட்டு போகிறாங்க பாருங்க. இத்தனை தண்ணியில் மூழ்கினா கூட எப்படி தெரியாது, எப்படி மீன் பிடிச்சிட்டு போகிறாங்க கஷ்டப்பட்டு. பார்த்தா ஆறு மாதிரி தெரியல, கடலாட்டம் போய் இந்த தண்ணி எவ்வளோ தூரம் போகுது. கடலாட்டம் இருக்குது பார்க்கறதுக்கு தண்ணி பார்க்கும்போது. நண்பா, நம்ம பூலாம்பட்டி வந்துட்டோம். ஆனால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா போட்டிங் வசதியிலிருந்து எதுவுமே இல்லை. எல்லாம் வந்து கொஞ்சம் நெருக்கி வச்சுருப்பாங்களாட்டுக்குது. போட்டிங்லாம் இல்லை, எல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறாங்க. தண்ணி பாருங்கள் எவ்வளோ கருன்னு, எல்லாம் புது தண்ணிங்கிறனால கதன்னு இருக்குது. அந்த சைடு போட்டிங்கும் இல்லை. அந்த பக்கம் போனால் மதவு ஓப்பன் பண்ணுறது, அந்த பக்கம் போய் பார்க்கலாம். போகலாமா அடுத்தது? இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா டேமுக்கு பக்கமாக வந்துட்டோம். அந்த தண்ணி திறந்து விடுறாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேம் வெளியே தண்ணி வர எப்படி பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம்.
பூட்டிட்டு இருக்குது. பைக்கு மட்டும் உள்ளே போகும் போல இருக்குது. அந்த ரோட்டுக்குள்ளே தான் போகிறோம் நாங்கள். அதுவும் பெரிய பெரிய வெஹிக்கல்லாம் உள்ளே வராது போல இருக்குது. பைக் மட்டும் நடந்து போகிறதா இருந்தால் பைக் மட்டும் உள்ளே வரும் போல இருக்குது. இவங்க எவ்வளோ பெருசு கட்டி வச்சிருக்கிறாங்க பார்த்தீங்களா தண்ணி வெளியே வர்றதுக்கு. எல்லாம் நடந்து வரவங்க எல்லாம் வண்டியில் வரவங்க மட்டும் உள்ள வந்து பார்த்துக்கிறாங்க. தண்ணி செம்மையாக வெளியே போகிற இடம் செம்மையாக இருக்குது பார்த்தீங்கன்னா. கடல் மாதிரி போகுது அலையாட்டம் தண்ணி. தண்ணி வெளியே வர இடம் பார்த்தீங்கன்னா அந்த மதுவில் வந்து செம்மையாக இருக்குது. கடலாட்டம் இருக்குது. இங்கே பார்க்கும்போது கடலாட்டம் இருக்குது. வியூ பார்த்தீங்கன்னா கடலாட்டம் இருக்குது. இது எவ்வளோ ஹைட்டு, எவ்வளோ ஆழம் தண்ணி, எவ்வளோ தண்ணி போய் பார்த்தீங்களா. கடலாட்டம் இருக்குது அந்த வெளியே ரீச் ஆகிற இடம் அந்த மதுவில். இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே கொஞ்சம் கூட்டமாக இருக்கணும்னா வந்தோம். பார்த்தா கூட்டமாக இல்லை வளர்க்குது. அந்த அளவுக்கு யாரும் இல்லை. லீவு நாளாக இருக்கும். அதனால் தண்ணி கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா அந்த அளவுக்கு ஒன்றும் கூட்டம்லாம் இல்லை. இப்படியே பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தாச்சு. 16 அந்த தண்ணி வெளியே வர்றது 16 ஆனால் இருக்கும் போல இருக்கு. நம்பர் தெரியல பார்த்தீங்களா. எவ்வளோ தண்ணி அதுலேருந்து வழிஞ்சு வெளியே போட்டு போறீங்களா. இதெல்லாம் அடைச்சி வச்சிருக்கிறாங்க. எவ்வளோ 16 இருக்கு நம்பர் தெரியுதா பார்த்தீங்களா. 16. ஆனால் ஒரு அணை மட்டும் திறந்து விட்டு தண்ணி நிறைய, அதுவே இவ்வளோ தண்ணி போகுது. ஒரு அணை மட்டும் தான் திறந்து விட்டுருக்காங்க. அதுவே இவ்வளோ தண்ணி பார்த்தா கடலாட்டும் போகுது தண்ணி. இங்க பாருங்க பையன் எவ்வளோ குஷியாக இருக்கான் பாருங்க. ஓடிக்கிட்டு இருக்கிறான் அவங்க அப்பா பின்னாடி. தண்ணி பார்க்கறதுக்கு அவ்வளோ குஷி, என்ஜாய் பண்ணுறான். இதெல்லாம் அடைச்சி வச்சுருக்குறாங்க போல இருக்கு. இது 15 நம்பரு. இவன் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. நாங்கள் என்ஜாய் பண்ணுறோமா இல்லையா. நாங்கள் பையன் ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம். ஒரு அணையில் மட்டும் தான் தண்ணி திறந்து விட்டுருக்காங்க பாருங்க. எப்படி தண்ணி வருது பாருங்க. தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸாக வருது பார்த்தீங்களா. ஒரு அணை கூட வரணும், அதுக்கே இவ்வளோ தண்ணி போகுது. கடலாட்டும் போகுது பார்த்தீங்கன்னா. தண்ணி பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. அந்த க்ளவுடுக்கும் அந்த செட்டர் க்ளவுடுக்கு அதை சுற்றி அப்படியே அந்த இயற்கையாக இருக்குது. நடுவில் தண்ணி பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. அங்கே தூரத்தில் வர மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இத்தனை தண்ணியில் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. குட்டியாக படகுல போட்டில் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. வியூ எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே சுற்றி கிளைமேட்டும் நம்ம மலை இயற்கை பொருள் அது நடுவில் தண்ணி. ஒரு மதோட திறந்துட்டு தண்ணி எவ்வளோ போகுது. எவ்வளோ தண்ணி போகுது பாரு. பயனுக்கு வேறு எட்டி எட்டி பார்த்துருக்கிறான். அவனோட ஓட்டுக்குள்ள பார்த்துட்டு அவனோட எட்டெல்லாம் தள்ளி போயிட்டு அவன் நல்லா என்ஜாய் பண்றான். எவ்வளோ ஹைட்லேருந்து நம்ம பார்க்குறோம். எவ்வளோ தண்ணி போட்டு பாருங்க. வண்டி வருவானே. இது வந்து நம்பர் 14 நம்பர். இது 16 மதம் இருக்கு மொத்தம்.
அதில் நம்பர் 14 நம்பரு ஒன்றுக்கு திறந்து விட்டுருக்காங்க. இத்தனை தண்ணி போகுது அதில். ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து உபரி நீர் வெளியேற்றுறது. இதெல்லாம் மீறி தான் அந்த டேமில் வந்து ஒரு 14வது மதவில் திறந்துட்டுருக்குறாங்க. தண்ணி எவ்வளோ ஸ்பீடாக வெளியே போகுது பாருங்களேன். எல்லாம் மதம் ஓப்பன் பண்ணிவிடுவோம். ஷட்டர் பாருங்கள், 1 2 3 4 ஷட்டர் இருக்குது. 4 ஷட்டருமே ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டாங்க. தண்ணி இன்புட் அவுட்புட் ஆகிட்டே இருக்குது ப்ரோ. 184 ஃபீட் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த மதவு 16 மக்களும் தண்ணி திறந்துருக்குறாங்களான்னு பார்த்துட்டோம். விசிட் பண்ணிவிட்டு இப்போ சாப்பிட்லாம். பசிக்குது, லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்குது. அதான் சாப்பிட்டு அப்படி இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தான் நான் மேட்டூர். அதையும் ஒரு விசிட் பண்ணிடலாமே. இவ்வளோ தூரம் வந்துட்டோம், விசிட் பண்ணிடலாம். அதையும் போய் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ சாப்பிட்டு போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ப்ரோ, பார்த்துக்கிட்டிங்கன்னா அதான் மதவு முன்ன பார்த்தோம்ல, அந்த மதவு அப்படியே பார்த்துட்டு அவ்வளோதான். எல்லா மதமும் ஓப்பனில் இருக்குது. இந்தாண்ணா எண்டும் அந்த எண்டும் மட்டும் ஓப்பனில் விட்டுருக்குறாங்க. இதில் வந்து ஒரு மதம் மட்டும் தூக்கி விட்ருக்குறாங்கன்னு வச்சுக்காங்களேன். இங்கேருந்து பார்த்தா என்னமோ சிம்பிளாகிற மாதிரி தான் தெரியுது. கிட்ட போய் பார்த்தா தான் எவ்வளோ தண்ணி நிற்கிது. அதெல்லாம் இது மழை சார்ந்த இடமா இருக்கிறதுனால இதை வந்து குட்டி கேரளாங்கிறாங்க. ஆனால் வெயில் போட்டு தாட்டுன்னு தாட்டுது. கேமராவில் பார்க்கவும் ஒன்றும் தெரியல, ஆனால் நேரில் வந்தால் வெயில் ஓவராக அடிக்குது ப்ரோ. அதில் அதை நம்ம ஊர் புலாமட்டின்னு ஒரு இடம் இருக்குது, அதில் போட்டு வசதி விட்றாங்க. அதை விட்டால் இந்த அணை இதை வந்து பார்க்கலாம். அவ்வளோதான் ப்ரோ, இங்கே வேறு எதுவும் இல்லை. இது 2 தான். அப்புறம் மீனுக்கு அது சாப்பிட்டு கிளம்பலாம். அதனால் நாங்கள் அவ்வளோதான் சாப்பிட்டு அப்படியே மேட்டூர் டேம் போய் ஒரு விசிட் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு போகலான்னு ப்ரோ. அங்கே போய்ட்டு உங்களுக்கு மீதி வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ப்ரோ. புலாமட்டியில் சாப்பிட்டோம். சாப்பிட்டு இப்போ 10 கிலோமீட்டர் தான் நான் மேட்டூர் இருக்குது. அதையும் ஒரு சுற்றி பார்த்துலாமே, பார்த்து போகலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு தான் போய்ட்டுக்கிறோம். இங்கே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த பனிக்கரும்புன்னு சொல்லுவோம்ல, அந்த கரும்பு இந்த பொங்கலுக்கெல்லாம் வச்சு சாமி கும்பிடுவோம்ல, அந்த கரும்பு தான் நிறைய இருக்காங்க. அங்கே போயிட்டு பார்க்கலாம். அங்கே தண்ணி தந்துருக்குறாங்க. அங்கே டேம்ல எப்படி அங்கே பூக்களாக இருக்கா, என்னென்ன இருக்குது அங்கே ஒரு விஷயம் போய் நாங்கள் பார்க்கலாம். ஓகே நண்பா, மேட்டூர் டேம் இப்படி தான் தண்ணியெல்லாம் அடைச்சிட்டாங்க. ரொம்ப கம்மியாக போகுது. இப்போ தான் உள்ளே பூங்காவுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு என்ட்ரன்ஸ் உள்ளே வந்துக்கிறோம் ப்ரோ. டேம் தெரியுதான்னு தெரில, கிட்ட போய் உங்களுக்கு வீடியோ கவரேஜ் பண்ணுறேன். இதுதான் பேர் மேட்டூர் டேம். அங்கே குளிக்கிறாங்க பாரு. யானையா? சரி சாமி, வா. அங்கே போனால் தான் விளையாடுறது இருக்கும், பார்க்கலாம். முன்னெல்லாம் வந்து நான் சின்ன பையனாக இருக்கும்போதெல்லாம் மேலே விட்டாங்க குழந்தைய. இப்போ தான் விட மாட்டேங்கிறாங்க. சரி ஓகே ப்ரோ. இன்றைக்கி வந்து சுதந்திர தினத்தினால எல்லாம் பூங்காவே எல்லாம் பூரா கூட்டமாக இருக்குது ப்ரோ. எங்கே பார்த்தாலும் கூட்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 2 பேரும் நடக்கிறத பாருங்க. அட்டூழியத்தை பாருங்க. என் பயம் பண்ணுற அட்டூழியத்தை தாங்க முடியல. கூட்டிகிட்டு வந்து சரிப்பா, போ போ போ. சித்திரவதை பண்ணுறான் என்னை போட்டுக்கிட்டு. சரி. கொம்பு இப்படி போகலாம். அந்தான ஒன்றும் இருக்காது. இந்த பக்கம் தான் வந்து பையனுக்கு விளையாட்டு இறங்கலாம். வாச்சம் இங்கே வா, அங்கே ஒன்றும் இருக்காது. ஓகே ப்ரோ. நம்ம ஆள் பார்த்துக்கிட்டிங்கன்னா எதுவுமே விளையாட மாட்டேங்கிறான். அப்படியே மூட் அவுட்டாக வரான் ப்ரோ. வீட்டில் கோமதி போய் விளையாடுறதுக்கு போயிட்டாங்க, ஆனால் இவன் போக மாட்டேங்கிறான். சாமி நீ எங்கே போய் விளையாடுற? நான் எங்கேயாச்சும் விட்டா எல்லாம் விளையாட்டு தான். எல்லாம் வீட்டில் சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க ப்ரோ.
அப்புறம் எல்லாம் இங்கே ஆர்டர் கொடுத்து சாப்பாடு செஞ்சுக்கிறாங்க. எல்லாம் மீன் குழம்பு தான். ம், எவ்வளோ கூட்டமாக இருக்கு, ஏகப்பட்ட கூட்டம். இவன் பண்ணுற வேலைக்குத அதை அடிக்கலாம் இதை அடிக்கலான்னுக்கிட்டு என் பையனும். இது விளையாடுறியா நீ? விளையாடுவேன் விளையாடுவேன். இன்னும் கொஞ்சம் ஊதுங்க. போய் விளையாடுறானா பபிள்ஸ் ஊத்திக்கிட்டு இருக்கிறான். இருக்க சொல்றானா. ஏறியா பாத்தேரு, கீழே பாத்தேரு. ஏறியா கோமிதா. போ கோமிதா, அந்த போய் பிடிச்சிக்கா. கீழே மண்ணில் விழுந்துட போறான், பிடிச்சிக்கா. அவ்வளவுதான். செஞ்சுட்டாங்களா? சரிப்பா, சூடா இருக்குதுல்ல. சூப்பர். அப்பா பாரு போட்டோ. வா சாமி, மரம். வா அப்படியே. சூப்பர். ரொம்ப குஷியா விளையாடுறாங்க. மொல்ல போமே நோரேட் விளையாடுறியா? போ. அதுல ஏறு கம்மியா, இதுல சேரு, அதுல போ. இது சேரு, அங்க இறங்கி வா. நல்லா மண்ணுடி. சரி. சூப்பரா. ரெண்டு தான் அனகொண்டா. ஓகே நண்பா, அவ்வளோதான் சுற்றி பார்த்தாச்சு. அப்படியே தம்பியும் பையனும் நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க பாருங்களேன். இனிமேல் நடக்க முடியலையா, கால் வலிக்கு தான். அப்படியே இனிமேல் போயிட்டு அப்படியே ஊர் பக்கம் பார்த்து கிளம்ப வேண்டியதான். எல்லாம் பார்த்தா கப்பல்ஸ் தான். எல்லாம் ஜோடி ஜோடி உட்காந்துருக்குறாங்க.
ஆளுக்கு முன்னாடி எங்கள் மகனுக்கு தான் டைம் ஆயிடுச்சான். வீட்டுக்கு போகலாம்ப்பா அம்மானுக்கிட்டு போயிட்டுக்கிறான். ஓகே நண்பா, அவ்வளோதான் முடிஞ்சுது. அவ்வளோதான் வெளியே போயிட்டு வரோம். வேறு எந்த காலத்தில் வச்சாங்களோ தெரில, எவ்வளோ பெரிய ஆலமரம் பாரு. இதெல்லாம் விழுதே வந்து மரம் மாதிரி தெரியுது. இது 2 பேர் நடந்து போகிறேன். டயர்ட் ஆகிட்டாங்களாம், ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்களாம். புள்ளிமான் 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 மேலே போகிற நீர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு மோட்டரில் தண்ணி எப்படி சீச்சிட்டு அடிக்குது பாருங்களேன். சூப்பராக இருக்குல்ல. போலாமா? ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் முடிஞ்சுது. நான் உள்ள என்ட்ரி ஆகும்போது வாட்டர் லெவல்லாம் எதுவுமே ஓப்பன் பண்ணல. இப்போ தான் எல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோ முடிச்சிட்டோம். வந்ததுக்கு எல்லா இடத்தையும் சுற்றி காட்டியாச்சு. இனிமேல் வந்து வீட்டுக்கு அப்படியே போக வேண்டியதான். ஓகே ப்ரோ, அந்த எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் பேசுகிறது எப்படி இருக்குது, போர் அடிக்காத இருக்கா இல்லை போர் அடிக்காதா என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள். நண்பா நண்பீஸ், பாய். ஓகே, போதும் விளையாடுனதெல்லாம், வாங்க போகலாம். ஏய், அதை எடுக்கக்கூடாது. நம்ம வேற வாங்க போகலாம். அவ்வளோதான். எங்கே காணா? வாங்க வாங்க, பண்ண முன்னாடி போகலாம். டைம் ஆச்சு. இதுதான் வந்து அந்த புலாமதிக்கு போகிற தண்ணி. இந்த மதவில் போகிற தண்ணி புலாமதிக்கு மீன் பிடிக்கிறாங்கப்பா. புலகர் மதம் போச்சு. ஆளுங்கெல்லாம் போனால் அடிக்கி தூங்கிட்டே போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்த நேரமாக என்னமோ தெரில, 16 கண்மாயிலையும் தண்ணி வந்து ஷடவுன் பண்ணிட்டாங்க. தண்ணி எதுவும் வரலையாட்டுக்குது. வந்திருந்தால் அதெல்லாம் வந்து ஆர்ப்பரிச்சிட்டு வரும். அதனால் மதவை அடிச்சிட்டாங்க பாரு. தண்ணி போய் எப்படியெல்லாம் அரிச்சிட்டு போய் கிடக்குது பாருங்க. ஓகே நண்பா, பாய், டேக்கர். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய், கட்ட கட்டு.